நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதியில் பிரபல வங்கியின் ஏடிஎம் இயந்திரம் உடைக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம், இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் யார் என கண்டுபிடிக்கப்பட்டதா? முழு விவரங்கள். நெல்லை மாநகர பகுதியின் மையமாக அமைந்திருக்கிறது வண்ணாரப்பேட்டை. எப்போதும் பரபரப்பான சாலைகள் அந்த பகுதியில் காணப்படும். இந்த நிலையில அந்த பரபரப்பான சாலையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரபல வங்கி, அதாவது எஸ்பிஐ வங்கியினுடைய ஏடிஎம்ல இன்றைக்கு மர்ம நபர் ஒருவர் உள்ளே புகுந்து இந்த கண்ணாடிகளை சேதப்படுத்துவதை அருகே உள்ள நிறுவனத்தினுடைய காவலாளி பார்த்து அவரிடம் சத்தம் போட்ட போது எதிர்த்து அவர் குரல் கொடுத்தனால ஏடிஎம் மையத்தை மூடிவிட்டு பாளையங்கோட்டை குற்றப்பிரிவு போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். சம்பவ இடத்துல வருகை தந்த போலீசார் அந்த ஏடிஎம் மையத்தை திறந்து பார்த்த போது ஏடிஎம் இயந்திரம் உடைக்கப்பட்டிருந்தது. அதே போல ஏடிஎம் இயந்திரத்தின் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய லாக்கர் மற்றும் இந்த கதவு ஆகியவையெல்லாம் உடைக்கப்பட்டிருந்த நிலையில அவரை பிடித்து விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்திருக்கிறார். உடனடியாக அவரிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்ட போது அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது கண்டறியப்பட்டது. இதே போல இந்த நபர் வரும் பகுதி முழுவதும் உள்ள கார் கண்ணாடிகளையும் உடைத்திருக்கிறார். இதுவரை 2 கார் கண்ணாடிகள் மற்றும் ஏடிஎம் இயந்திரம் உடைக்கப்பட்டதாக தகவல் தெரிவித்திருக்கிறது. இவர் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த நபர் என்பதும் கண்டறியப்பட்டு அவரை மனநல காப்பதற்கு அனுப்பக்கூடிய பணியை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.